ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கும் கூட. அது எல்லாமே தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா திரும்ப பாருங்கள், இல்லை வேறு எதை கூட ரெஃபர் பண்ணுறதா ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுது அப்புறம் இந்த பக்கம் வாங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸை இல்லை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு கஷ்டமும் கூட, சரிங்களா? அப்படி என்ன கான்செப்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டூலும் கூட. அந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைப்பான டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோட்லையும் இதுக்கு அடுத்த எபிசோட்லையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஓரளவுக்கு பெரிய டாபிக். ஸோ 2 எபிசோடாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அதில் இந்த எபிசோட் அதை பற்றினா வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், அதில் ஒரு சில டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த எபிசோடில் அதுக்கு அடுத்த டாபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைக் இதுக்கான ஒரு டெஃபினேஷன் இருக்குது. வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட யாரோ கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் லைக் லாஸ்ட் இதில் நான் சொன்ன ஞாபகம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் நேம் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் மெத்தட். அதுக்கப்புறம் என்னென்னா செகண்ட் டேர்ம் constructor as a same name as a class. கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். இப்போது நான் இந்த இடத்துல இப்போ என்கிட்ட வந்து இங்கே பாருங்களேன், இங்கே நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், கான்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் பப்ளிக் வாய்டு கான்ஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ண நினச்சேன் அப்படின்னா எரர், ஓகேங்களா? என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. லைக் மெம்பர் நேம்ஸ் cannot be same as their என்க்ளோசிங் டைப்னா கிளாஸை தான் இங்கே சொல்கிறாங்க என்க்ளோசிங் டைப் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட நேமும் கிளாஸோட நேம்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணக்கூடாது தான் நாம், சரிங்களா? ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை வந்து நீங்கள் எந்த நேமில் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா கிளாஸோட நேமில் தான் கிரியேட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் டேர்ம் என்னன்னா டோன்ட் ஹாவ் அ ரிட்டன் டைப். லைக் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுங்க, நாம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா? ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா access specifier and then return type, after that ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கப்புறம் பேராந்திசிஸ்குள்ள பேராமீட்டர், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கோப். இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற நாம்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லியிருக்கோம். லைக் கைண்ட் ஆஃப் மெத்தட், லைக் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட என்னென்ன இருக்கணும், access specifier இருக்கணும், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், பேராமீட்டர் இருக்கணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் கிடையாது, சரிங்களா? அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் automatically invoke when we create a instance for a class, ஓகேங்களா? இதுதான் கன்ஸ்ட்ரக்டருக்கான டெஃபினிஷன், சரிங்களா? கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மெத்தட், ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டரும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் அ ஃபங்க்ஷன், ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் கிளாஸோட நேமில் இருக்கக்கூடாது, அதுதான் நாம்ஸ். ஆனால் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற இது மட்டும் கிளாஸோட நேம்ல இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் டோன்ட் ஹேவ் ரிட்டன் டைப். கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டைப் கிடையாது. அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create an instance for a class. தட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஒரு கிளாஸில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணால் தானே ரன் ஆகும். மெயின் மெத்தட் மட்டும் தான் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு ஒரே ஃபங்க்ஷன். ஆனால் அதை தவிர்த்து நான் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன், சப்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன், வாட் எவர் ஏதோ ஒரு நேமில் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாவோ, இல்லை அப்படி இல்லைனா நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கால் பண்ணுவோம்ல. ஆனால் இது அப்படி கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை தானாகவே இன்வோக் ஆயிரும். எப்போனா ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா எப்போ ஒரு கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்போது அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆயிரும், சரிங்களா? அங்கே இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் டீட்டெயில்டாக. லைக் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிளாஸ் ஐ கிரியேட் ஒன் மோர் கிளாஸ் லைக் கிளாஸ் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். பப்ளிக் வாய்டு ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? வாய்டு அப்படின்னு ஃபங்க்ஷன். லைக் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுத போகிறேன், ஓகேங்களா? இதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இங்கே இருக்க ஆட்ன்றது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? வித் யூஸ் ஆஃப் கீவேர்ட் ஸ்டாட்டிக். பப்ளிக் ஸ்டாட்டிக்
வாய்ட் ஆட்க்கு அப்புறம் சப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சப்ட்ராக்ஷன் சரிங்களா. லைக் இந்த இடத்துல சப் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்பொழுதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நான் அதை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஆனால் என்னன்னா இப்போ என்கிட்ட ரன் ஆகிட்டு ஒரே ஃபங்க்ஷன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் கால் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கால் பண்ணணும். இங்கே வந்து கால் பண்ணாதான் எனக்கு கால் ஆகும் சரிங்களா. நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, லைக் லாஸ்ட் டிப் இதுக்கு முன்னாடி பார்த்து சொல்லியிருப்பேன். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணும், ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணும், ஸ்டாட்டிக் டு நான் ஸ்டாட்டிக், ஸ்டாட்டிக் டு ஸ்டாட்டிக் இந்த மாதிரி ப்ராசஸ் சொன்னால அது சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். வித்தின் அ கிளாஸ் ஒரே கிளாஸில் இருக்குது. இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷனும் கால் ஆகிற ஃபங்க்ஷனும் ஒரே கிளாஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் ஓகேங்களா. இப்போ ஆனால் இது எங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸில் இருக்குது. கால் பண்ணுற லைக் இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கான்ஸ் அப்படின்ற கிளாஸில் இருக்குது. ஸோ இதை நான் இங்கே க்ரியேட் பண்ணணும். இங்கே நான் கால் பண்ணணும். வாட் எவர் வேறெவர் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை ஒரு இடத்துல நீங்கள் கால் பண்ணணும், வேறு ஒரு இடத்துல நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை வேறு ஒரு கிளாஸில் கால் பண்ணணும், இல்லை அதே கிளாஸில் இருக்க ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் கால் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறீங்க. இதுதான் ப்ராசஸ் சரிங்களா. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ் நேம் அவெஞ்சர்ஸ் சரிங்களா. ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா. கிளாஸ் நேமுக்கு ஈக்குவலான லோவர் கேஸ் கேமல் கேஸ் ஓகேங்களா. நியூ அவெஞ்சர்ஸ் இதை தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் மறந்துடாதீங்க, இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டாட் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இல்லை இது வந்து எதுக்காகனா இன்ஸ்டன்ஸ் எப்பயுமே நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை. இதே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இங்கே இருந்தால் எப்படி கால் பண்ணியிருப்போம்னா டேரெக்டாக இப்போ இதே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இந்த இருக்குது சேம் கிளாஸில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கால் பண்ணியிருப்போம்னா டேரெக்டாக நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து கால் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து இது அப்படி இல்லை. இப்போது இது எங்கன்னா வேறு கிளாஸில் இருக்குது. வேறு கிளாஸில் இருக்கும்போது எப்படி கால் பண்ணுவோம்னா இதை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியாது. இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் இங்கே நான் கால் பண்ணியிருக்க மாதிரி இந்த இடத்துல அவெஞ்சர்ஸ் டாட் அப்படின்னு சொல்லி கால் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ஸ் வச்சு கால் பண்ண முடியாது சரிங்களா. இப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஓன் டு ஆப்ஜெக்ட் ஆர் மெமரி ஸ்பேஸ். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக ஓன் டு கிளாஸஸ். ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஃபீல்டும் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸும் எதுக்கு சொந்தம் அப்படின்னா கிளாஸ்க்கு சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை இன்னொரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் ஒரு கிளாஸோட ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை இன்னொரு கிளாஸோட ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் எப்படி கால் பண்ணுவோம்னா நாட் அ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தான் இப்படி தான் கால் பண்ணுவோம். ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை இன்னொரு கிளாஸில் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் சரிங்களா. கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் இதுதான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை இன்ஸ்டன்ஸ் டாட் ஃபங்க்ஷன் நேம் இது நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் கால் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் தட் சப் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் தட் சப் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்ப்போம். இல்லை கன்ஸ்ட்ரக்டர் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்டர்ன்றதுனா ஜஸ்ட் இந்த கிளாஸுக்குள்ளே தான் டிக்ளேர் பண்ணுவோம். அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எங்கே கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்பயுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், நாட் அப்சல்யூட் ஃபங்க்ஷன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷனா ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா அதை எப்படி டிக்ளேர் பண்ணால் சேம் திங் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் டைப் கிடையாது சரிங்களா. ரிட்டர்ன் டைப் கிடையாது. கிளாஸோட நேமில் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸோட நேம் அவெஞ்சர்ஸ் parenthesis ஸ்கோப் சரிங்களா. CW இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்ட் சரிங்களா. நான் கன்ஸ்ட்ரக்டர் எங்கேயும் கால் பண்ணல. இந்த இடத்துல நான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணவே கிடையாது. நான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஆனால் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எனக்கு என்ன கால் ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆயிருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்ட் அப்படின்னு இருக்கா. ஏன் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இது லைக் இந்த ப்ராசஸ் என்ன இந்த ப்ராசஸ் சேமாக இருக்க மாதிரி இருக்கா. ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு இடத்துல. அதே மாதிரி தான் எங்கள் அவெஞ்சர்ஸ்ன்றது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கேன் சரியா. கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன்னா நான் கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இது தனியாக நான் கால் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. தானாகவே கால் ஆகிக்கும்ல. ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும், ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, அந்த கன்ஸ்ட்ரக்டர் தேவை. கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறேன், அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டைமில் எப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனோ அதே டைமில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் ஆயிரும், கால் ஆயிரும் சரிங்களா. இதுதான் ப்ராசஸ். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தானாக கால் ஆயிடுச்சா. இப்போ சப்போஸ் நான் இதுக்கான ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் நேம் வச்சு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைக் இப்போ வந்து எனக்கு என்னென்னா காலாக இருக்காது.
கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்காது சரிங்களா. இப்போ இதே இடத்துல என்ன பண்ண போகிறோம், நான் ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அவெஞ்சர்ஸ் A is equal to நியூ அவெஞ்சர்ஸ். இதில் கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர். இவர் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணல, அந்த நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்றது இல்லை சரிங்களா. இந்த சப்ட்ராக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனுமே நான் கால் பண்ணல, எடுத்துடுறேன். ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அதான் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create a instance for a class. தானே கால் ஆயிடுச்சா. இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ், லைக் பர்ஃபார்மன்ஸஸ். என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் சேம் நேம் ஆஸ் அ கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸோட நேமும் சேமாக இருக்கும். இது ஒரு ப்ராசஸ். கன்ஸ்ட்ரக்டர் டசன்ட் ஹேவ் அ ரிட்டன் டைப் சரிங்களா. இது ஒன்று. அண்ட் தேர்ட் ஒன், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create an instance for a class. நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக தனியாக உட்காந்து கால் பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்போலாம் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் என்ன பண்ணும், உங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரீசனுக்காக தான் கன்ஸ்ட்ரக்டரை ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் ரீசன். ஃபங்க்ஷன் கிளாஸோட நேமில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண முடியாது, ஆனால் இதை டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ரிட்டன் டைப் இருக்கணும், ஆனால் இது கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனாக நான் தனியாக கால் பண்ணணும், ஆனால் இது தனியாக கால் பண்ண அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கால் ஆகிக்குதுல்ல. லைக் இந்த ப்ராசஸ்னால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்டரை ஸ்பெஷல் மெத்தட் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா இதெல்லாம் தான். இதெல்லாமே கைண்ட் ஆஃப் ரீசன் சரிங்களா. இது நார்மல், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் சர்டன் டைப்ஸ் இருக்குது, ஒரு சில டைப்ஸ் இருக்குது சரிங்களா. என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சரிங்களா. இந்த மாதிரி மொத்தம் 6 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. சாரி 5 தான் இருக்குது. 5 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். வி ஹேவ் 5 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இன் C#. மொத்தம் 5 விதமான கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா. இந்த இடத்துல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்குல்ல, இப்போ நான் கிரியேட் பண்ணால் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கல, இதுதான் என்ன அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஜென்ரலாக இருக்குது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் இப்படி டைப் பண்ணலாம். அப்படின்னா CTOR அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, CTOR அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அர்த்தம். CTOR என்டர் அடிச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு கிளாஸில் இருக்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கிடையாது. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது என்ன பண்ணுன்னா தானாக இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது கால் ஆகிக்கும் சரிங்களா. இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் ஆல்சோ இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் ப்ராப்பரான டேர்ம், லைக் ஸ்டாண்டர்டான டேர்ம், அதை அப்படியே வச்சுக்காங்க சரிங்களா. இதுதான் இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதே பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டர் கொடுத்துட்றோம்ல, அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் பேராமீட்டர் கொடுத்துறேன். இன்டிஜர் A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துறேன் சரிங்களா. இன்டிஜர் A அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டுனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் கொடுத்தா என்ன நடக்கும், என்ன பண்ணணும். இப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷனை நான் பேராமீட்டர் கொடுத்துட்டு அப்படின்னு என்ன பண்ணுவேன், இன்டிஜர் A அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்கான ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி கால் பண்ணுவோம்ல. இந்த ஃபங்க்ஷன் லைக் ஒரு பேராமீட்டரைஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த பேராமீட்டருக்கு ஈக்குவலான வேல்யூ ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி கால் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ், அதுதான் ஸ்டெப்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஆல்சோ சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்டரும் சரிங்களா. இப்போ இதுக்கு நான் பேர் மாற்றிக்கிறேன், பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற வேல்யூ கொடுப்போம். அங்கே இன்டிஜர் கொடுத்துருக்கேன், ஸோ இங்கே இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ அங்கே நாங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா அந்த பேராமீட்டர் இருக்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறீங்க. ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல் த ப்ராசஸ். இதுதான் ப்ராசஸ். ஸோ இங்கேயும் பேராமீட்டர் இருக்குது. ஸோ பேராமீட்டருக்கான வேல்யூ நான் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ண அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. தட்ஸ் ஆல். அதை தவிர்த்து ஒன்றும் இல்லை. பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் வந்துருச்சா, தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே அதில் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. சிம்பிளாக டாபிக் மேபி கொஞ்சம் டெப்த்து தான். கன்ஸ்ட்ரக்டர் பெரிய டாபிக், லைக் லாட் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, டெக்கீஸ் இருக்குது அதில் ஓகேங்களா, நிறைய இருக்குது. ஆனால் அவ்வளோ வேணாம். ஜஸ்ட் வாட் இஸ் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்ன இப்போ இதை தெரிஞ்சிட்டா போதும்னு ஒரு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை டெப்த்தாக படிச்சிக்கலாம். என்ன பர்பஸ், எதுக்காக நான் பேராமீட்டர் கொடுக்கணும், பேராமீட்டர் கொடுக்கல என்ன நடக்கும், அதோட அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் சர்ச் பண்ணி கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணணும், பேசிக் தெரியணும் சரிங்களா. இப்போ என்ன நான் ரேஸ் கார் தான் ஓட்டணும்னு சொல்கிற முன்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு கார் ஓட்ட தெரியணும். அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா 1 ரேஸ் ஓட்டணுமா என்ன ரேஸ் ஓட்டணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட் நான் ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு அப்புறம் அதில் நான் அப்கிரேட் ஆக போகிறேன் சரிங்களா. எடுத்தோன்னே நான் ரேஸ்க்கு F1 தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது.
எடுத்தோன்னா நான் F1 கார் தான் ஓட்ட போகிறேன், மணிக்கு 400 கிலோமீட்டர் அதெல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னாலாம் இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ் டூ. ஆமாம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் டேஞ்சரஸ் தான். டேரெக்டாக எடுத்தோன்னு உள்ள போனோம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ ஆல் த ஃபண்டமெண்டல்ஸ், ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப டெப்த்தாக நோக்கலாம். சரிங்களா, அது பயங்கரமாக படிச்சுக்கலாம். இப்போது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா, சேம் திங். ஒரு கிளாஸில் 2-3 கன்ஸ்ட்ரக்டாக ஒரே டைமில் கொடுக்கலாம். ஒன் கிளாஸ் கேன் ஹேவ் அ மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டாக கொடுத்துருக்கேன், ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறேன்னா CW டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா, இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு எந்த ஃபங்க்ஷன் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நான் பேராமீட்டர் கொடுத்து கால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகும். இப்போ எனக்கு கால் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர். என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, இப்போ எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. ஆனால் இதே இடத்துல நான் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதே இடத்துல நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நான் எந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சரிங்களா, இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட ப்ராசஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும், கால் பண்ணாலே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இப்படி பண்ணலாம், நியூ அவெஞ்சர்ஸ் இப்படியும் பண்ணலாம். லைக் இங்கே நான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தான் பண்ணல, இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த தடவை கன்ஸ்ட்ரக்டர் 2 தடவை கால் ஆகும். எத்தனை தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை தடவை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், அண்ட் தட் கேஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த இடத்துல பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்ட். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும், இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூன்ற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் சொன்ன ஞாபகம் இருக்கா? நியூ இஸ் அ கீவேர்ட், இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அ நியூ மெமரி ஸ்பேஸ். அந்த மெமரி ஸ்பேஸோட அட்ரஸ் தான் இங்கே ஏ. சரிங்களா, இங்கே அதே மாதிரி தான். இங்கே வந்து அந்த மெமரி ஸ்பேஸோட அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கேன், அட்ரஸே சொல்லாமல் மறைச்சிருக்கின்ற மாதிரி. இதுக்கு இங்கேயும் புதுசாக ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும், எனக்கு இங்கேயும் ஒரு புதுசாக ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கும். இங்கே இந்த மாதிரி நான் அப்படி இதை வந்து அசைன் பண்ணியிருக்கேன், இங்கே நான் அசைன் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணாதீங்க. மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும் ஒவ்வொரு தடவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் கால் பண்ணும்போதும் ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி கிளாஸ்க்கான மெமரி ஸ்பேஸ், தேவையில்லாத மெமரிஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரிங்களா, இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும். Default constructor is a special method. It's automatic no indicate instance for a class. It has the same name as a class. It doesn't have a return type. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். தானாக எப்போ நான் கால் பண்ணுறனோ தானாக கால் ஆகிக்கும். சரிங்களா, எப்போ நான் ஒரு கிளாஸை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறனோ அப்போ தானாக கால் ஆகிக்கும். நான் தனியாக போய்ட்டு உட்காந்து கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது எப்படி பர்ஃபார்ம் ஆகும், ஏன் பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போக தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா, இதில் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா அதே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா அது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், அவ்வளோதான். சரிங்களா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு பேராமீட்டர் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு பேராமீட்டர் தான் கொடுக்கணும் கிடையாது, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா, இதே மாதிரி நான் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் வேறு பேராமீட்டர் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் ஸ்ட்ரிங்கை கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இன்டீஜர்னு பேர் வச்சுக்கிறேன். இன்டீஜர் இதுக்கு நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கால் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் 4 இன்டீஜரை இப்போ எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, இப்போ இதே இடத்துல நான் ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்டீஜரை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். எந்த பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். இதை இன்டீஜரை பேராமீட்டர் வச்சிருக்கேன்ல, ஸோ இதுக்கு ஈக்குவலான சாவி 2 ரூம் இருக்குது, வேறு பூட்டு. எந்த சாவி, இந்த சாவி வந்து இந்த பூட்டுக்கான சாவி. ஸோ எனக்கு அந்த பூட்டு தான் திறக்கும். அந்த மாதிரி தான் இன்டீஜர் இன் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதே இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் கோட்டில் எவ்ரி திங் வித்தின் டபுள் கோட் ஸ்ட்ரிங் தான், அது நம்பராக கூட இருக்கலாம். எவ்ரி திங் வித்தின் டபுள் கோட் நோன் ஆஸ் அ ஸ்ட்ரிங். இட்ஸ் அ ஸ்ட்ரிங், நோன் ஆஸ் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ எனக்கு என்ன கால் ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இட் வில் பி இன்வோக் ஸ்ட்ரிங் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, இது என்ன சொல்லுவோம், இப்போ நான் பண்ணியிருக்கிற கான்செப்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட். அதை பற்றி பின்னாடி பார்ப்போம், ஊப்ஸ் எடுக்கும்போது தெளிவாக சொல்கிறேன். இங்கே நான் பண்ணியிருக்கிறத ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஊப்ஸ். சரிங்களா, இதுதான் ப்ராசஸ். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் இப்படி தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ சப்போஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா அது ரெண்டுமே கால் ஆகாது. நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். அப்படி இல்லை நான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பக்கமே போகலை அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் டசன்ட் பி இன்வோக் எவர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும்.
அப்படி இல்லைனா இட் டசன்ட், இட் டோன்ட் இன்வோக். சரிங்களா? அது இன்வோக் ஆக போகிறதில்ல, அது கால் ஆக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அடுத்து ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டாக ஒன்று பார்க்க போகிறோம். அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? இதுதான் முடிஞ்சா. இது கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்துட போகிறேன். இப்பொழுதுக்கு இது வேணால் எனக்கு நான் எடுத்துடுறேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இல்லைனாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். இம்ப்ளிசிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இம்ப்ளிசிட்டாக எவ்ரி கிளாஸஸ் ஆக கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது. அதை தனியாக சொல்கிறேன் அப்படின்னா அதனால தான் அது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணலை, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அப்பயும் இது பண்ணியிருக்கல. ஸோ அதனால தான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு போக போக எல்லாமே கிளியர் ஆகும். இந்த டைமில் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது எப்படி கால் ஆகும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, எது எப்போ கால் ஆகும், இதுதான் பேசிக். இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது இதுதான். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு ஒன்று. ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் நத்திங் பட் அப்படி என்னென்னா இட்ஸ் அஸ் அ கீவேர்ட் ஸ்டாட்டிக். ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கிடையாது. ஸ்டாட்டிக் என்ற கீவேர்டை கொடுத்து கால் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன சொன்னாங்க, எத்தனை தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அத்தனை தடவை கால் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒரு 4 தடவை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை தடவை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், 4 தடவை கால் ஆகும். இதுதான ப்ராசஸ், இதுதான் ப்ராசஸ். இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும்னு சொல்கிறேன் பாருங்களா. இப்போதைக்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் 2 தடவை இது பண்ணுறேன், வேறு பேர் கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ என்ன நடக்கும்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆக நான் ஒரு தடவை தான் கால் ஆயிருக்கா. சரிங்களா? இந்த இடத்துல நான் இப்போ ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணல. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னா எனக்கு கால் ஆகாது, கால் ஆகலை. அண்ட் ஆல்சோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். சப் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, ஃபஸ்ட் விஷயம் மறந்துடக்கூடாது. சரியா? ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் தேவை கிடையாது. கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் இப்படி தான் கால் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் sub1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை 2 தடவை கால் பண்ணுறேன். ஸோ 2 தடவை ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இல்லை, ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும். ஃபங்க்ஷன் தான் 2 தடவை கால் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் வந்து 2 தடவை கால் ஆகிருக்கு, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் என்னமோ ஒரு தடவை தான் கால் ஆகிருக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் பற்றி டெஃபினேஷன் இருக்குல்ல, இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்வோக் when we create instance for a class. ஆனால் நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணல, ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிருக்கு. ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர்னா ஸ்டாண்டர்டாக ஒரு தடவை இப்போது நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா 10 தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னா 10 தடவை கால் ஆகும். சரிங்களா? பேராமீட்டரும் அதே மாதிரி தான். 10 தடவை பேராமீட்டர் பாஸ் பண்ணி கால் பண்ணுறேன்னா இட்ஸ் இன்வோக் 10 டைம்ஸ். சரிங்களா? 10 டைம்ஸ். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் எப்படி இதில் டிஃபர் ஆகுது, என்ன எப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கால் ஆகும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் கால் ஆகும். ஆனால் ஒரு தடவை தான் கால் ஆகும். லைஃப் டைமுக்கு ஒரு தடவை தான். லைஃப் டைம்ன்றது அப்ளிகேஷனை ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைம் பீரியட். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன் எப்படின்னா லைக் நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படி இல்லை நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, வாட் எவர் வெப் போகிறீங்க, லைக் க்ரோமில் போயிட்டு ஏதாவது ஒன்று போகிறீங்க, ஏதோ ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறீங்க, லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க. சரிங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு மொத்த செஷனையும் முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் நான் க்ரோம் முதற்கொண்டு எல்லாத்தையும் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டீங்க. லைஃப் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மொத்தம் முடிஞ்சிருச்சா? அந்த ஒட்டுமொத்த லைஃப் டைமுக்கும் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு தடவை தான் நோக்காக இருக்கும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த லைஃப் டைமில் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு 10 தடவை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் 10 தடவை நோக்காக இருக்கும். பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு 10 தடவை கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு 10 தடவை நோக்காக இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் என்டையர் லைஃப் டைம் அப்ளிகேஷனோட இந்த C# டியூட்டோரியல்ன்றது அப்ளிகேஷன் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே 100 கிளாஸ் 10 இப்போதே ஒரு 10-12 கிளாஸ் இருக்குது. இதே மாதிரி 1000 கிளாஸ் இருந்தாலும் சரி, 1000 கிளாஸில் 1000 தடவை நான் இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஒரு தடவை தான் இன்வோக் ஆகும். ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஒரே ஒரு தடவை தான் இன்வோக் ஆகும். சரிங்களா? ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு ஒரு தடவை தான் இன்வோக் ஆகும். அந்த ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் கால் ஆகும். சரிங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் கால் ஆகும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரும் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் ஒரே டைமில் இருக்கலாம். ஆனால் சரி, இந்த இடத்துல இப்போ இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர்
இப்போ எல்லா கன்ஸ்ட்ரக்டாக ஒரு டைம் டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஒரு ப்ரைவேட்னு ஒன்று இருக்குது, அது வரும்போது பப்ளிக் இருக்கக்கூடாது. இன்டிஜர் ஏ சரி ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அவெஞ்சர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ அவெஞ்சர்ஸ். சரிங்களா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இன்னோக் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டாக தான் கால் ஆகுது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டாக அப்புறம் தான் கால் ஆகுது. சரிங்களா, இப்போ அதே மாதிரி நான் 2 தடவை பண்ணுறேன். 2 தடவை எனக்கு டிஃபால்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகுது, அப்புறம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் 2 தடவை கால் ஆகுது. சரிங்களா, இதே தான் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு மாறப்போகுது. சரியா, ஆனால் இதில் என்ன ஒன்று ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்ட் கண்டிப்பாக கால் ஆயிரும். கிளாஸ் இந்த கிளாஸை நான் இப்போ என்ன நடக்குது இதில் நீங்கள் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கிளாஸை நான் டச் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு என்னென்னா ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆயிரும். இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி இந்த கிளாஸை நான் இன்வோக் பண்ணி விட்டுரும். இந்த கிளாஸ் இன்வோக் பண்ணுறேன் ஏதோ ஒரு வகையில், அந்த கிளாஸ் அந்த ரூம்குள்ளே இருக்க ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி தான். இந்த ரூம் ஒரு ரூம் அப்படின்னா அந்த கிளாஸை நான் டச் பண்ணுறேன் அப்படின்னாலே, அந்த கிளாஸில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை நான் தொட்டு பார்க்குறேன், அந்த கிளாஸில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது என்ன வேணா இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஃபீல்டாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா இருந்துருக்கலாம். ஒரு கிளாஸை இந்த கிளாஸை நான் இன்வோக் பண்ணும்போதே டச் பண்ணும்போதே எனக்கு ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்ட் ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். தொட்ட உடனே ஃபஸ்ட்டு கால் ஆகிற விஷயம் என்ன, ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு தடவை தான் கால் ஆகும் ஓவரால் லைஃப் டைம் அப்ளிகேஷனுக்கு. சரிங்களா, இதுதான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் சரி, நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் சரி, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாலும் சரி, மொத்தமாக அந்த கிளாஸை நீங்கள் இன்வோக் பண்ணுறீங்க, அந்த கிளாஸை டச் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். ஒன்ஸ் ஃபார் அ லைஃப் டைம், ஒரே ஒரு தடவை ஃபார் அ அப்ளிகேஷனோட லைஃப் டைம். இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை தான் கால் ஆகும். இதுதான் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். திஸ் இஸ் ஸ்டாட்டிக் கன்ஸ்ட்ரக்டர். ஐயோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டவுட் இருந்தாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் கமெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இருக்கிற ரெண்டுத்துக்கும் போவோம். வாட் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அது 2 இருக்குல்ல, அதை பற்றி பார்ப்போம். லைக் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அங்கே மேக்ஸிமம் தேவைப்படாது. ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்ப்போம். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறது, அது காப்பி எடுத்துக்கும். இப்போ நான் அதை சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகாது. ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்ப்போம். சரிங்களா,